இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம பூஜாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஒரு பூஜா இப்படி ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டு இழந்திருக்காங்கன்னு இந்த டாக்டர் எல்லாமே சொல்றாங்க. ஆனா ஒருபோதுமே வந்துட்டு நம்ம கௌதம் அத நம்பல. ஏன்னா, இவங்கள முன்கூட்டியே பார்த்த ஒரு அனுபவம் இருக்குங்க. அதனால கண்டிப்பா இவங்க வந்துட்டு ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்ற மாரி மீண்டும் மீண்டும் வந்துட்டு ஒரு கோரிக்கை தாங்க அது ஒரு கேட்டுட்டு இருக்கேங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா இந்த பூஜா மூலியமா தான் நம்ம கௌதமுக்கு இப்படி ஒரு ஆபத்த வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணியும் வச்சிருக்காங்க. ஏன்னா பூஜாவ வந்துட்டு இப்படி மயக்கம் போட்டு விழுற மாரி விழுந்து அவள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அந்த ஒரு நள்ளிரவுல அவன் கண்டிப்பா உன்ன வந்துட்டு காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவான். அந்த ஒரு தருணத்தில இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தினால பாதிக்கப்பட்ட இந்த கௌதம எப்படியாச்சும் நீ காலி பண்ணிடு. ஏன்னா இதுக்கு மேல வந்துட்டு ரொம்பவே தொந்தரவா இந்த ரேவதியோட விஷயமும் வந்துட்டு அடிபட்டுட்டு இருக்குங்க. அதே சமயம் நம்ம இலக்கியாவும் இந்த எஸ்எஸ்கேவுக்கு பாரமா தான் இருக்காங்க. அதனால இவங்களுடைய கதை எல்லாருமே வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில முடிச்சு விடணுன்றதுக்காக தாங்க ஒரு நோக்கமா வச்சுக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. ஆனா உண்மையிலே நம்ம கௌதமோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. நம்ம ரேவதியோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வழியா நம்ம இலக்கியாவும் கௌதமுக்கும் வேலையே கிடைக்கலைங்க. ஏன்னா நம்ம இலக்கியா வந்துட்டு விட்டு குடுத்துட்டேங்க. என்னோட வந்துட்டு ஒரு ரொம்ப கஷ்டமான நிலைமையில அந்த ஒரு லேடி இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கண்டிப்பா வேலை தேவைப்படும் அப்படின்ற மாரி. ஆனா நம்ம கௌதம் வந்துட்டு ஃப்ராடு வேலையா இருக்கணும். இல்லாக்காட்டி வந்துட்டு கண்டிப்பா லைஃப்ல வந்துட்டு செட்டில் ஆக முடியாது. செட்டில் ஆக முடியாதுன்றதோட அட்ஜஸ்ட் பண்ணி போனா மட்டும் தான் வந்துட்டு இந்த கம்பெனிய ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாரி அந்த ஒரு மேனேஜரு அவன் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ராடு வேலைக்கும் அந்த ஒரு பொய்யான வேலைக்கும் நம்ம கௌதம் வந்துட்டு கூட இழுத்தங்க. அதனால் நம்ம கௌதமுக்கு வந்துட்டு விருப்பமே கிடையாது. நான் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் மேனேஜருக்கு உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஓனருக்கு உண்மையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு ஓனராக இருந்து இந்த ஒரு இடத்துல நான் சொல்ல கிடையாது. ஓனரு உங்களை நம்பி தான் வந்துட்டு எல்லா பொறுப்புமே உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். அப்படி இருக்கிற தருணத்தில் கண்டிப்பாக அதுக்கான வேலையை நீங்கள் பார்க்கணும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம கௌதம் இலக்கியாவுக்கு ஒரு நல்ல வேலை வரணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகோட சுயரூபத்த ஒட்டு மொத்தமா அடியோட வந்துட்டு அழிக்கணுங்க. ஏன்னா கார்த்திகோட சுயரூபத்தினால தாங்க அந்த ஒரு வீட்டுக்குள்ள இப்படி ஒரு குழப்பமே நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த அஞ்சலி அந்த சேர்மன் பதவிக்கு தகுதியே இல்லைன்னு பைரவி அடிச்சு அந்த ஒரு பதவியை அவகிட்டேருந்து புடுங்கணுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட லீலைகளை வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம பைரவி கார்த்திக்கு தெரியப்படுத்தணும். அஞ்சலியும் இந்த சிந்தாமணியும் சேர்ந்துக்கிட்டு நம்ம கார்த்திகை திட்டம் போட்டு ஏமாத்துறதுக்கு சதி திட்டத்தை போட்டு வச்சுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த பணமும் அந்த ஒரு வீட்டில் இருக்கிற டாக்குமெண்ட்டும் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த அஞ்சலி வந்துட்டு எடுத்துக்கணும். அஞ்சலி எடுத்துக்கிட்டு கார்த்திக்கிட்ட மழுப்பணும் பொய்யா அப்படின்ற மாதிரி இந்த சிந்தாமணி ஐடியா கொடுத்துருக்காங்க. இந்த சிந்தாமணி அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்கட்டும் இந்த அஞ்சலியோட சுயரமும் ஒருபோதுமே நீங்காதுங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்களான்னு அஞ்சலி வந்துட்டு இந்த கார்த்திகை மட்டும்தான் மைக்கி ஏமாற்றி வச்சுட்டு இருக்காங்க. எஸ்எஸ்கே சொன்ன மாதிரி. ஏன்னா நீ எப்படியாச்சும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது அஞ்சலி. இந்த பைரவி கிட்ட மட்டும் அந்த ஒரு கம்பெனி போச்சுன்னு கண்டிப்பாக நீ எதிர்பார்க்கறத ரொம்பவே வந்துட்டு விளைவுகள வரும். ஏன்னா இலக்கியா இருக்கிறங்காட்டியும் இந்த பைரவியால போராட முடியல. அதனால் விட்டு வச்சிருந்தேன். ஆனால் இப்போ இலக்கியா அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போனதும் அந்த ஒரு வீட்டுக்கு அங்கீகாரத்தில் இந்த பைரவி இருக்கணும்னு நினைக்கிறா. அதில் வந்துட்டு எனக்கு துளி கூட வந்துட்டு விருப்பமே கிடையாது. உன்னால் முடிஞ்ச வரைக்கும் உன்னோட அந்த ஒரு பொசிஷனை நீ காப்பாற்றிக்க. கண்டிப்பாக நீ கீழே இறங்கி போன உன்னுடைய நிலைமை வந்துட்டு ரொம்பவே தாழ்த்தி பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட இந்த பைரவி அதை பெருசாக இந்த கார்த்திக்கிட்ட வெடிக்க வைக்குவா. அதுக்கப்புறம் கார்த்திக் உன் மேலே வந்துட்டு மோதலுக்கு ஈடுபட்டுருவான் அப்படின்ற உண்மையை வந்துட்டு எல்லாமே சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் கூடவே வந்துட்டு இந்த தாக்ஷாயணி வந்துட்டு இப்போ கொஞ்சம் டவுட்டில் தாங்க இருக்காங்க. நம்ம ரேவதிக்கு என்ன தான் நடந்துச்சு, நம்ம ரேவதி இந்த எஸ்எஸ்கேவை பற்றி இந்த தாக்ஷாயணி கிட்ட சொன்னாங்களா இல்லையான்னு கேள்விக்குறியாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.